சார் மற்ற டாக்ஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்றாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு கோம்பையை வந்து மற்ற டாக்ஸோட ஃப்ரெண்ட்லி ஆக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அது ரொம்ப கம்மி. எல்லா டாக்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 100ல 1 டாக் 2 டாக் வேணா அக்செப்ட் பண்ணுவாங்க தவிர எல்லா டாக்ஸும் அக்செப்ட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இவங்களோட நேச்சர் அந்த மாதிரி. டாக்ஸ்க்கு நல்ல விஷயம் எது தப்பான விஷயம் எது அது நீங்க தான் புரிய வைக்கணும். எல்லா டாக்ஸையும் ஃபுட் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுலயும் மெயினா கோம்பைலாம் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். இவங்க வந்து கண்ட்ரோல் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டோன், அது போக நம்மளோட எமோஷன்ஸ் வச்சு தான் நம்ம அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். கோம்பை டாக்ஸ்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா அளவுக்கு மீறி போகதான் செய்வாங்க. இதுதான் அவரோட கேஜுக்குள்ள போன்னு சொன்னா போயிருவாரு, போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்க மாட்டார். அதே மாதிரி கேஜ் விட்டு தாண்டி வெளியே வர ஹாபிட் இவர் கிடையாது. எல்லாமே டோட்டலாவே நிப்பாட்டிட்டோம் நாங்க. ராக்கி வா, குட் பாய், உள்ள போங்க. குட், உள்ள போ. ஃபுட் வச்சாச்சு. ஸ்டே, சிட். குட் பாய். சார் என் கமாண்டுக்கு தான் வெயிட் பண்றாரு. இப்ப ஃபுட் இங்க தான் இருக்கு, பட் அவர் எடுக்க ட்ரை பண்ணல. ஓகே, கோ ஈட், சாப்பிடு. டாக்ஸ்க்கு எனக்குமே ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க ஸ்பேஸ் கொடுத்தா கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அவர் கம்ஃபர்டபிளா என் கூட இருக்காரு. இது ஆக்சுவலா ஓப்பன் கேஜ். இந்த ஓப்பன் கேஜ் எதுக்கு நாங்க இவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை தாண்டி அவர் வெளியே வரக்கூடாது. உங்க டாக் கண்ட்ரோல் பண்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி சொல்லி தரீங்களோ அதை பொறுத்து தான் உங்க டாக்ஸ் கத்துக்கிறது கத்துக்காம இருக்கிறதும்.